இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. திரும்பமாக நம்மை சந்திக்க செய்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருக்கு துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். செய்திக்கு முன்னால நம்ம வழக்கம் போல ஜெபம் செய்து இந்த வாரத்தின் எல்லா நிகழ்ச்சிகளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு நாம் செய்தியை கவனிக்கலாம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மேல் பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ராஜா. உம்முடைய எல்லா தயவுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இப்போதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இயேசப்பா, அந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும். இந்த வார்த்தைகளினாலே எங்கள் காயங்களை கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகள் என்று வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோம். கிருபை உள்ள வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். இப்போதும் நாங்கள் தியானிக்கிற இந்த காரியங்கள் எங்கள் எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆவியானவரே, நீர் பேசும் அப்பா. நான் உன்னோடே கூட இருப்பேன், நாவிலே வார்த்தைகளை வைப்பேன் என்று நீர் சொன்னீர் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொன்னீர். ஆவியானவரே, நீர் பேசும்பா, நாங்கள் கேட்கிறோம். என்னை உம்முடைய கல்வாரி சிலுவை நிழலிலே மறைத்து கொள்ளும். இந்த செய்திகளின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்திலே இதை தருகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இந்த வாரத்தின் தொடர் செய்திகளாக ஜெபிக்கிறதற்கு இருக்கிற தடைகள், நாம் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தியானிக்க போகிறோம். அதற்காக நான் எடுத்த வேத பகுதி தான், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று இயேசு கிறிஸ்து மரியாளிடம் சொன்ன அந்த வார்த்தை. நாம் ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தடைகள், அதை எப்படி மேற்கொள்ளலாம் என்று பார்க்க போகிறோம். நன்றாக ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு ஆசை. ஜெபத்தை பற்றி நிறைய செய்திகள் நாம் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது முதல் அவரிடம் ஜெபிக்க நாம் பழகுகிறோம். ஆனாலும் அநேக தடவைகளிலே நமக்கு ஜெபிக்க முடிவதில்லை. தினமும் ஜெபிக்க வேண்டும், அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவோம். ஆனால் ஜெபிக்காமலே நாம் கழித்து விடுகிற நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. தினமும் ஜெபிக்கிறவர்களாக, அனுதினமும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை நம்மிடத்திலே விரும்புகிறார், நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள். இந்த மாடு வெளியே போகும், எஜமான் அதை அவிழ்த்து விடும் பொழுது அது வெளியே போகும். ஆனால் சாயங்காலம் அதற்கு திரும்பி வர தெரியும். தன்னுடைய எஜமானிடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்கிற உணர்வு அதற்கு உண்டு. ஆனால் மனிதராகிய நாமோ இந்த உலக வேலைகளிலே ஈடுபடும் பொழுது
ஒரு சின்ன வேலையை தொடங்கி அந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் கவனித்து விட்டு ஆண்டவரிடம் திரும்பி வர நாம் மறந்து போகிறோம். எண்ணி முடியாத நாட்களாய் நாம் அவரை மறந்து போவது உண்டு. கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது நாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும். தினமும் அவரை தேட வேண்டும், அனுதினமும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க அநேக நாட்களாய் உங்களுக்கு ஜெபிக்க முடியவில்லை, உங்கள் ஜெபம் தடைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரை எங்கேயோ இருக்கிறவராக நினைக்காமல், கர்த்தர் எங்கேயோ தூரமா இருக்கிறார், நாம் கேட்பதெல்லாம் தருவதற்கு தான் அவர் இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு இல்லாமல், அவரை சமீபமாக கொண்டு அவரோடு நாம் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்தார், பிதா கர்த்தரை அழைக்கும் போது வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை அழைக்கும் பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிட்டு ஜெபியுங்கள் என்று சொல்லி தந்தார். அது ஒரு உறவு. ஆண்டவரே நமக்கு கற்றுத்தந்த ஒரு காரியம், அவரோடு ஒரு உறவை, ஒரு பந்தத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் இன்பமாக மாறுகிறது. நீங்கள் அலுவலகத்துக்கு போகிறீர்கள், இல்லை ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ எங்கேயோ வேலை பார்க்கிறீர்கள், உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளோடு ஓரளவு பேசுவீர்கள், அந்த வேலைக்கான காரியங்களை கேட்பீர்கள், அவர்கள் சொல்லுகிற காரியங்களை செய்து நீங்கள் செய்ததை அவர்களோடு ஒப்புவிப்பீர்கள். இது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம், உங்கள் நண்பர்களிடம் கொஞ்சம் கூட பேசுவீர்கள். வீட்டிலே உங்கள் பிள்ளைகளிடம், உங்கள் மனைவியிடம், இல்லை உங்கள் புருஷனிடம், உங்கள் சகோதர சகோதரிகளிடம் இன்னும் அதிகமாக எல்லாவற்றையும் திறந்து பேசுவீர்கள், நெருக்கமாக பழகுவீர்கள். அவர்களோடு பேசுவது உங்களுக்கு இன்பமாகத்தான் இருக்கும். அலுவலரிடம் அதிக நேரம் பேச பிடிக்காது. வழியிலே வருகிற வழித்துணையானவர்களிடம் கூட எல்லா காரியங்களையும் பகிர்ந்து பேச நமக்கு முடியாது. அதே நேரத்திலே நமக்கு நெருக்கமானவர்கள், நம்முடைய உறவினர்களிடத்திலே நெருக்கமாக நாம் பழகுவோம், பேசுவோம். கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதும் அதுதான், அவரோடு ஒரு பந்தம், அவரோடு உறவு. நாம் வாசித்த இந்த ஸ்திரீ கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நனைத்தாள். நாமும் நம்முடைய பாவங்களை அவரிடத்திலே சொல்லி மனஸ்தாபப்பட வேண்டும். மற்றவர்கள் அவளை பாவியா இருக்கிறாளே என்று சொன்னார்கள், ஆனால் இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அவள் பாவங்களை அறிக்கையிட்டு இருக்க வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய பாதங்களை அவள் முத்தம் செய்தால் நீங்களும் அவரை முத்தம் செய்து பழக வேண்டும். அவரிடத்திலே அன்பு கூர்ந்து பழக வேண்டும். ஜெபிக்க போகும் பொழுது, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நேசித்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் இன்பமாக மாறும். ஒன்றாவது அவளுடைய விலையேறப்பெற்றதை ஆண்டவருக்கு கொடுத்தாள். அவருடைய அன்பின் வெளிப்பாடாக நீங்களும் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவரோடு உறவை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் ஜெபம் இன்பமாக மாறும். அவரோடு உறவை ஏற்படுத்த நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், உங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். பரிசுத்தராகிய அந்த கர்த்தரோடு பாவமுள்ள இருதயத்தோடு நீங்கள் பழக முடியாது. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் உம்மோடு ஒரு உறவு எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு உண்மை அப்பா என்று கூப்பிட பழகட்டும். ஏசப்பா, நீர் எங்கள் தகப்பன், எங்களுக்காக உம்முடைய எல்லாவற்றையும் தொடர்ந்து வந்து உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்ட நேச தகப்பன். அந்த கல்வாரின் இரத்தத்தினால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களை ஆசீர்வதியும்ப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஜெப நேரம் இன்பமாய் மாறட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.